வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸில் 10 கேள்விகள் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 10 கேள்விகளை பார்க்க போகிறோம். 11வது கேள்வி பாருங்கள். ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்தவும். இப்போ இதில் பாருங்கள், மொத்தமாக சதவீதமாக அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்த வேலையும் சேர்ந்தால் எப்பவுமே எத்தனை சதவீதம் வந்துடும்னா 100% வந்துடணும். கரெக்டாக 10, 20, 30, 30, 60 தான் வருது. அப்போ இது 100% வரல. இது ஆன்சர் இல்லை. 24, 12, 36, ஒரு 36, 72 தான் வருது. இதுவும் 100% வரல. இங்கே பாருங்கள், 60, 40மே 100, அதோட ஒரு 20னா 120, 100 விடவே அதிகமாகிடுது. அப்போ இதுவுமே ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு. இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா நம்ம எதையுமே செஞ்சு பார்க்கவே வேண்டாம். மெத்தடாக போனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியுது பாருங்கள். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 12. குறித்த விலை ரூபாய் 840 உடைய ஒரு பொருள் ரூபாய் 714க்கு விற்கப்பட்டது. அதன் தள்ளுபடி சதவீதம் என்ன? அப்போ பொருளோட குறித்த விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 840 ரூபாய். எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 714 ரூபாய்க்கு. அப்போ எவ்வளோ ரூபாய் கம்மியாக விற்றுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 840லேருந்து 714 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 126 ரூபாய் கம்மியாக விற்றுருக்காங்க. எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக சதவீதம்னால என்ன போட சொல்லியிருக்கோம்? இன்ட்டு போட்டு 100. ஸோ பாருங்கள், 0, 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 4, 2, 8, 2, 4, 2, 10. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கே பாருங்களேன், 42யும் 126யும் நீங்கள் 3 முறை அடிக்கலாம். 2, 6, 4, 3, 12, 3 டைம் வருது பாருங்கள். அப்போ மீதி இருக்கிறது 3 × 5. ஸோ 3, 5, 15%. புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கொஷின் தான். எல்லாம் ஒரே மாடல் தான் பாருங்கள், அதே மாதிரி. சரிங்களா? அடுத்ததாக 13வது கேள்வி. அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15%க்கு கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள். எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை எவ்வளவு? அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 12,500 ரூபா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 12,500லேருந்து 9,000 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா பாருங்க, 12,500லேருந்து 9,000 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3,500 ரூபா ஆகுது. ஸோ அமௌண்ட்டாக அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது 3,500. இப்போ இது இல்லாமல் இந்த 9,000க்கு 15% என்னென்னு கண்டுபிடிப்போம். முதல்ல இதை கூட கண்டுபிடிச்சிடலாம். 9,000க்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 15%. ஸோ 0, 0, 0, 0 கேன்சல் ஆகிடும். 90யும் 15யும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கிறத 3ஆல் பெருக்கணும். ஏன்? ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ் தான் 15. அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி தராங்கன்னா 3 வருஷம். ஆக்சுவலாக சொல்லணும்னா தனி வட்டி மாடல்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அப்போ 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னா 4,050. ஸோ 3 வருஷம் கழித்து அவங்க தர வேண்டிய வட்டி 4,050. ஆனால் அவங்க காசாக எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க? 3,500 தான் காசாக கொடுத்துருக்காங்க. அப்போ 4,050லேருந்து 3,500 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ கிடைக்குது? 550 ரூபா. அந்த 550 ரூபாய்க்கு பதில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாட்சை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்த அந்த வாட்சோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 550. நம்ம புரிஞ்சு முடியுதா? 9,000க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகுதுன்னு பார்க்குறோம். மொத்த வட்டி 4,050 ரூபா ஆகுது. ஆனால் என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக 3,500. அதான் மொத்தமாக 4,050 சேர்த்திங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு 3,500 ரூபா தான் கையில் இருக்குது. அதை கொடுத்தது போக மீதி இருக்கிறது தான் வாட்சுக்கான காஸ்ட்டு. புரியுதுங்களா? அடுத்ததை பாருங்கள். கேள்வி எண் 14. 80ன் 75%த்தில் 25%. அப்போ 80ல் நேற்று சொல்லும்போதே சொல்லியிருந்தோம், இல்லுன்னு வருதுனால இன்ட்டுன்னு அர்த்தம். சதவீதம்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பையில் 100 போட்டுக்கணும். இன்ட்டு 25% அப்படிங்கிறதால 25/100 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 25, 4 25, 3 25, 75, 4 25, 100. 1 நாள் 4, 2 நாங் 8, 1 நாள் 4, 5 நாங் 20. அப்போ மீதி இருக்கிறது 5 × 3, 5 3 15. சரிங்களா? ரொம்ப எளிமையானது தான். அடுத்தது 15வது கேள்வி. மதிப்பு காண்க. 3 4/7 63%. முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கலாம். 3 21, 21 ஒரு 4, 25, 25/7 இன்ட்டு இதில் 63%. அப்போ 63% சிம்பிள் கொடுத்துட்றாங்கன்னா பையில் 100. 1 7 7, 9 7, 63. 1 25 25, 4 25, 100. அப்போ 9/4. 2 நாங் 8, மீதி 1, 0 சேர்த்துக்கிட்டோன்னா 10, 2 நாங் 8, மீதி 2, 5 நாங் 20. ஸோ ஆன்சர் 2.25. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 16. ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7,500.
அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை. ஒன்றும் இல்லை, 7500ல் 25% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 25/100 0000 கேன்சல் ஆகிடும். மீதி 75 பெருக்குனீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு 1875. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%னா கால் பாகம். கரெக்டாக 7500ல் பாதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பாதின்னா அது 50% ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 3750 ஆகும். இது 50%. 25%னா இதில் பாதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1875 அப்படின்னு வந்துடும். இப்படியும் யோசிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்னது ஜென்ரலான மெத்தட். 25% இல்லாமல் அவங்க எத்தனை சதவீதம் கேட்டாலும் நம்ம போகிறதுக்கு உண்டான டைரக்ட் மெத்தட் அதுதான். சரிங்களாம்மா? இது 16. அடுத்தது பாருங்கள் 17. 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம்? ஸோ மொத்த மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 850. அதில் அவங்க கேட்குறது எத்தனை மீட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா 225 இன்ட்டு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறதால இன்ட்டு போட்டு 100. பாருங்கள் 0 கேன்சல் ஆகிடும். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 10, இங்கே அடிச்சிங்கன்னா 1 5, மீதி 3 7 35. இப்போ டைரெக்டாக அடிக்க முடியுமான்னு பார்க்குறோம். 225 17ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடிஞ்சுன்னா அடிக்கலாம், ஆனால் முடியாது, மீதி வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 17ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. 225 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 450. 450 17ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே அவங்க வித்தியாசமாக இப்போது 25 40 60ன்னு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முதல்ல ஒரு 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டு சொல்ல முடியும். ஆனால் அவங்க ஆப்ஷனில் பாருங்களேன் 26.4 வரைக்கும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பரில் தான் என்ன வித்தியாசம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ரொம்ப கவனமாக செய்யணும் பாருங்கள். அப்போ 450 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17ஆல் டிவைட் பண்ணுறோம். 450 17ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணோன்னா 17 34, மீதி 11, இந்த 0வை சேர்த்துக்கிறோம். 617 வரும். 617 பார்த்தீங்க அப்படின்னா 102, மீதி என்ன வந்துடும் அப்படின்னா 8 0 புள்ளி. இது வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லைன்னா எப்படி இருந்தாலும் 4 முறை தான் வரப்போகுது. ஆன்சரில் எல்லா நம்பருமே 4 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக? அப்போ 4 17 போடுறோம். 68, மீதி 12 120. இதில் எத்தனை முறை வரும்னு சொல்கிறது தான் நமக்கான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு. 7 முறை வரும். 7 17 என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 119. இதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியதில்லை. அப்போ 26.47% அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான விடை. எவ்வளோ கிரிட்டிக்கலாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போது 26.25 இல்லை 24 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்ல முடியும் முதல் 2 நம்பரை வச்சு. ஆனால் 4வது டிஜிட்டில் எடுத்துன்னு வந்து விஷயத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயும் கூட இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த 7க்கு அப்புறம் சப்போஸ் 5 விட அதிகமான நம்பர் வந்துச்சுன்னா நம்ம கூட 1 சேர்த்துருவோம். இப்போ 119ன்றதால 120 119 போயிடுச்சுன்னா மீதி 1. வழக்கமாக நம்ம சேர்க்குற 0வை சேர்த்தோன்னா 17ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இங்கே 0ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு 0வை போடுவோம். கரெக்டாக? அது நமக்கு 5 முறை வருமா இருக்கும். ஸோ 7 0ன்னு வரதால தான் இப்படியே விடுறோம். ஒரு பேச்சுக்கு 26.477ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த 7 7ன்னு போகிறத என்னவா மாற்றிட்டு இருப்போம்? 8ஆக மாற்றிட்டு இருப்போம் பாருங்கள். அதனால் ரொம்ப கவனமாக இதை நீங்கள் செய்யணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் 18. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம்? இதில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே அளவுக்கு அதிகரித்து ஒரே அளவுக்கு குறையுது அப்படின்னா எப்போவுமே என்ன தான் ஏற்படும் அப்படின்னா இழப்பு தான் ஏற்படும். அது அவங்களே சொல்லிட்டாங்கன்றதால பிரச்சனை இல்லை. ஏன்னா சில நேரங்களில் அதையே அவங்க இழப்பா இல்லை லாபமானு கேட்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும். சரிங்க? எவ்வளோ இழப்பு ஏற்படும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்த அந்த பெர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுக்கணும். என்ன பண்ணணும்? ஒரே அளவுக்கு இருந்தால் மட்டும் அவங்க கொடுத்த பெர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் வகுக்கணும். 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. அப்போ பை 100 கேன்சல் ஆகிட்டா 1. அப்போ எவ்வளோ சதவீதம் இழப்பு இருக்கும் அப்படின்னா 1% இழப்பு ஏற்படும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 19. பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அப்போ இதில் பாருங்கள் 20% லாபம் வரணும் அப்படின்னா 528 ரூபாய்க்கு விற்கணும். 20% லாபம். அப்போது சாதாரணமாக அடக்க விலைங்கிறது 20, இப்போ 100. இங்கே 20% லாபம்னும் போது அந்த 20 சேரும். அப்போ 100 கூட 20 சேர்ந்ததுன்னா 120. அப்போ என்ன அர்த்தம்னா 120%ங்கிறது 528 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? 528/120 கரெக்டாக? இன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25% லாபம். அப்போ 25% லாபம்னா எவ்வளோ ஆகுது? 100 + 25
125. ஒன்றும் இல்லை, லாபம்னா 100 கூட ப்ளஸ் பண்ணிக்கணும், நஷ்டம் அப்படின்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 10, மீதி 2, 4 5 20, இங்கே 25 5 125. 528 நீங்கள் நேரடியாக 24ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்க முடிஞ்சு அடிச்சிங்கனாலும் ஓகே தான், அடிக்கலாம் பாருங்களேன். ஒரு 24 52ல் 2 24 இருக்குது, 24 48, மீதி 4, அப்போ மறுபடியும் 48, 24 48. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிட முடியும். ஸோ மீதி இருக்கிறது 22 பெருக்கல் 25 பெருக்குனீங்க அப்படின்னா 550 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள், 20வது கேள்வி. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. நாம் இதை காலை எழுந்தவுடன் கணக்கில் போடும்போதுமே இந்த கொஸ்டின் முன்னாடி சொன்ன கொஸ்டினையும் சொல்லியிருக்கோம், இதையும் சொல்லியிருக்கோம். பாருங்கள், 350 ரூபா செலவு பண்ணுறாங்க, 5%. அப்போ 350ல் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 5%. இது வந்து ஒட்டுமொத்தமான வரி. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5, 2 10, 1 2 இங்கே அடிச்சிங்கன்னா 17.50. இது மொத்தமாக அவங்க கொடுக்குற டேக்ஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநில சரக்கு சேவை வரி இந்த 17 ரூபாயில் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இதில் பாதி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். 17ல் பாதி 8, அரையில் பாதி 1/4. அப்போ எவ்வளோ ரூபா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தராங்கன்னா 8.75 ரூபாய். புரியுதுங்களாமா? இதுதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி அவங்க கேட்டிருக்க கொஷின். ஓகேவா? நேற்று வீடியோவில் ஒரு 10 கொஷின் பார்த்துருந்தோம், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 10 கேள்வி, மொத்தம் 20 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் இதில் ஒரு 20 கேள்விகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.